கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இஸ்ரேலில் நடைபெற்றுள்ள மிக அருவருப்பான காரியங்கள், அதன் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டு வருகிறது. குறிப்பாக வேதத்திற்கு எதிரான பாவங்களை தெருக்களில் ஆதரித்து அதனை ஒரு பேரணியாக அங்குள்ள மக்கள் செல்லும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது மிகவும் ஒரு வேதனைக்குரிய காரியம். இஸ்ரேலில் மட்டும்தான் இது நடக்கிறதா என்று பார்த்தால் உலகம் எல்லாமே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த மாதத்தில் உலகமே அந்த LGBTQ பிரேடு வந்து கொண்டாடுகிறார்கள். எந்த இடத்தில் நடக்கக்கூடாதோ அந்த இடத்தில் மற்ற நாடுகளை விடவும் மிகப்பெரிய லெவல்ல அவங்க நடத்தியிருக்கிறாங்க. மிகவும் அருவருப்பான ஒரு காரியம். இதனை பற்றியும் வேறு சில மிக முக்கியமான தகவல்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக உங்கள் பிள்ளைகள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அநேக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்குமே இந்த LGBTQ பற்றி தெரிந்திருக்கும். அதாவது லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அதில் அடங்கி இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் சேர்த்து தற்போது இந்த LGBTQ என்று சொல்வார்கள். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு பாவம். இந்த பாவத்தை தற்போது உலக நாடுகள் எல்லாமே சட்டமாக்கி அதனை அங்கீகரித்து வெகு விமர்சையாக, அதாவது இந்த ஜூன் மாதம் வந்தாலே LGBTQ மந்த், பிரைட் மந்த் என்று சொல்லி உலகமே கொண்டாடுகிறது. ஆனாலும் உலகமே இந்த பாவத்தை கொண்டாடினாலும் அதனை எதிர்க்கக்கூடிய மக்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாமும் அதனை முற்றிலுமாக எதிர்க்கிறோம். சரி, உலகத்துல மட்டும்தான் இந்த அருவருப்பு எல்லாமே நடக்குதுன்னு பார்த்தா தற்போது இஸ்ரேல்ல மிகப்பெரிய லெவல்ல அவங்க அந்த பேரணி நடத்தி இருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலின் தலைநகரான டெல் அவீவ்ல லட்சக்கணக்கான மக்கள், ஒரு சில செய்திகள்ல 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள்னு பார்க்க முடிகிறது. இன்னொரு சில செய்திகள்ல 2 லட்சம் மக்கள் கிட்ட அந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க என்பதை பார்க்க முடிகிறது. வேதத்திற்கு எதிரான பாவங்களை துணிச்சலாக செய்வதற்கு தற்போது மக்கள் கூடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். சட்டங்களும் இதனை அனுமதிக்கிறது. இஸ்ரேலில் நடைபெற்ற இந்த பேரணியில கிட்டத்தட்ட 8 வாகனங்கள், பெரிய அளவிலான வாகனங்களை அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வாகனங்களில் நிற்கிற நபர்கள் இந்த LGBTQவை சார்ந்த அந்த உடைகளை அணிந்து மிகவும் அருவருப்பாக டான்ஸ் ஆடுவதும் அதில் ஒரு வீடியோவெல்லாம் பார்க்க முடிந்தது. அந்த வீடியோவில் வருகிற அந்த பாட்டில் ஹோமோபோபியா, கே இவைகளை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய லெவல்ல அந்த பாடல்கள் இருக்கிறது. ஹோமோபோபியா என்றால் ஓரண சேர்க்கை என்ற அர்த்தம். How can I be homophobic? My bitch is gay. My bitch is gay. How can I be homophobic? My bitch is gay. தெருக்களில், அதாவது இஸ்ரேலின் தலைநகரில் கூட துணிச்சலாக இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். இப்போது மட்டும்தான் இவர்கள் செய்கிறார்களா என்று பார்த்தால் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த ப்ரோக்ராமை அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அக்டோபர் 7, 2023 அந்த ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதல், அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தற்போது வரைக்கும் அது நீடித்து கொண்டே இருக்கிறது. இதனால் பாதுகாப்பின் கருதி 2 ஆண்டுகள் அதை தடை செய்து வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த பாவங்கள் மீண்டும் தலை விரித்து ஆட ஆரம்பிக்கிறது. அநேகர் கேட்கலாம், நீங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கீங்களே, வரலாற்று ரீதியான காரியங்களை பேசியிருக்கீங்களே, நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களேன்னு நீங்க கேட்கலாம். நாம் வரலாற்று ரீதியிலும் தற்போது நடைபெறுகிற இந்த யுத்தங்கள், இதற்கு பேஸ் என்ன, இவற்றை நாம் சென்று பார்த்தாலும் அது மட்டுமல்லாமல் தற்போது நடைபெறுகிற இந்த விவகாரங்களில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று பார்த்தால் அது இஸ்ரேலின் பக்கம் தான் இருக்கிறது. அநேக பொய் வரலாறுகள், இந்த பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் பொய்யான வரலாறுகளை துணிச்சலாக அடித்து விடுவார்கள். அதற்கு கிறிஸ்தவத்தையும் இழிவுபடுத்தும் விதமாக, கிறிஸ்தவர்கள் முட்டாள்கள் என்று சொல்லும் விதமாக அநேக காரியங்களை அவர்கள் வெளியிட்டு வந்தார்கள். அதை உடைத்து, அந்த பொய்யான கருத்துக்களை உடைத்து உண்மையான கருத்துக்களை நாம் பல வீடியோக்களில் நிலைநாட்டியிருக்கிறோம். இதுதான் உண்மை, இதுதான் நடைபெறுகிறது. அதன் காரணமாகத்தான் நம்ம இஸ்ரேலுக்கு ஆதரவான சில காரியங்களை வெளியிட்டிருக்கிறோமே தவிர தற்போதைய போரில் கூட நாம் அநேக காரியங்களை வெளியிட்டிருக்கிறோம். குறிப்பாக தீவிரவாதத்திற்கு எதிராக அமெரிக்கா, இஸ்ரேல் பல நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். அநேக ஜியோ பாலிட்டிக்ஸ் இதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. ஆனால் நாம் பார்க்கும்போது இந்த ஹமாஸ், ஹெஸ்புல்லா,
ஹவுத்தீஸ், ஈரான் போன்ற தீவிரவாத நாடுகள் மதத்தின் பெயரால் மக்களை மூளைச்சலவை செய்து மக்களை தவறான ரீதியில் நடத்தி அநேக மக்களை தீவிரவாதிகளாக மாற்றியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அநேக தீவிரவாத இயக்கங்கள், நான் சொன்னது போன்று இந்த ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுத்தீஸ், இன்னும் பல பிரிவுகள் இதற்குள்ளாக அடங்கியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் வளரவிட்டு இந்த ஈரான் அங்குள்ள மக்களை கவனிக்காமல் அந்த மக்களுக்கு செலவு செய்ய வேண்டிய காசுகளை எல்லாம் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு கொடுத்து அவர்களை வளர்த்து விட்டார்கள். இதை எதிர்த்து கேள்வி கேட்டு அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை கடந்த ஜனவரி மாதத்தில் கிட்டத்தட்ட ரிப்போர்ட் படி 36,000 பேர் இறந்தார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. ஆனால் சில ரிப்போர்ட் சொல்லுது கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களை கொன்று விட்டார்கள் என்று. சோ மதத்தின் பெயரால் தீவிரவாதத்தை வளர்க்கும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எதிராக இஸ்ரேல், அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை ஈடுபடுகிறார்கள். தற்போது கூட நீங்கள் நைஜீரியாவையும் சூடானையும் பார்த்தால், குறிப்பாக நைஜீரியாவில் மதத்தின் பெயரால் கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால், அதாவது உண்மை வழியை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் மதத்தின் பெயரால் மிகப்பெரிய அளவிலான படுகொலைகளை நாம் கண் முன்பாக பார்க்கிறோம். நம்ம சேனல்ல கூட அநேக வீடியோக்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இதற்கு எதிராக உலக நாடுகள் கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது கூட அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்கள். இஸ்ரேல் பிரதமர் கூட நாங்கள் நைஜீரிய கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காக ஒரு சில காரியங்களை மேற்கொள்ள உள்ளோம் என்ற பேட்டிகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட நியூஸ், உண்மை வரலாறுகள் இவற்றை வெளியிடும் போது அந்த காணொலிகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட பாவங்களை அங்கு நாம் பார்க்கும்போது இதனை நாம் 100% எதிர்க்கிறோம். அது எந்த நாடாக இருந்தாலும் சரிதான். இஸ்ரேலில் நடைபெற்ற அந்த பேரணியில் கூட இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நபர்களை, அதாவது இந்த ஓரண சேர்க்கையில் ஈடுபட்ட நபர்களை ரட்சிப்பார் என்ற பதாகைகளை ஒரு சில நபர்கள் கொண்டு வந்ததாகவும் அந்த நபர்கள் வெளியேற்றப்பட்டதான செய்திகளையும் நம்மளால் வாசிக்க முடிகிறது. வேதத்திற்கு எதிரான காரியங்கள், வேதம் எதிர்க்கிற பாவங்களை தற்போது உலக நாடுகள் மிக துணிச்சலாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதில் ஒரே ஒரு காரியத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனையும் எதிர்க்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது இஸ்ரேலாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எந்த நாடுகளாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட பேரணிகள் நடக்கும்போது அந்த இடத்திலும் துணிச்சலாக வந்து நின்று இது வேதத்திற்கு எதிரான பாவம், நீங்கள் மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் உங்கள் முடிவு பரிதாபமாகிவிடும் என்று அதனை குறித்து கண்டித்து எச்சரிக்கும் ஒரு கூட்ட மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். வேதத்தை கையில் வைத்திருக்கிற நாம் கண்டிப்பாக இதனை எதிர்க்கிறோம். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அது எந்த நாடு செய்தாலும் சரி, இந்த பாவம் வேதத்திற்கு எதிரான பாவம். இதனை செய்கிற மக்கள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், இல்லை என்றால் உங்களின் முடிவு பரிதாபமாகிவிடும். நம்முடைய ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் அவர் பாவிகளை நேசிக்கிறார். ஆகவே இந்த வீடியோவை இப்படிப்பட்ட மக்கள் யாராவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உடனடியாக இந்த பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பி விடுங்கள். இந்த வீடியோவின் இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ, லோத்துவின் காலத்தில் என்ன நடந்ததோ அது கடைசி காலத்தில் நடக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. தற்போது இந்த பாவங்கள், அதாவது அருவருப்பின் பாவங்கள் மிக தீவிரமாக பெருகிக் கொண்டே வருகிறது. ஒருவேளை வாலிபர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பெற்றோர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், யாருடன் பழகுகிறார்கள், இதனை நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டும். அநேக மக்கள், அநேக பிள்ளைகள், வாலிபர்கள் இப்படிப்பட்ட தவறான பாவங்களில் மறைமுகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பாவத்தை அங்கீகரிக்கும் விதமாக அதற்கான செயலிகள், அதற்கான ஆப், போன்லேயே அந்த ஆப் எல்லாம் வந்திருக்கு. அதன் மூலமாக நீங்கள் அந்த ஓரண சேர்க்கையாளர்களை கனெக்ட் பண்ணி கொள்ளலாம், அவர்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்ற அந்த ஆடு கூட வெளிப்படையாக தற்போது வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்தின் உச்சத்தில் இந்த பூமி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நம்மளால் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கியிருக்கிற மக்கள் விடுபட வேண்டும். இதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். இந்த வீடியோவில் அநேக தகவல்களை பகிர்ந்திருக்கிறோம். இதனை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், குறிப்பாக வாலிபர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இதனை பார்த்து உண்மை தகவல்களை அறிந்து கொள்வதற்கும், இந்த பாவத்தில் சிக்கியிருக்கிற மக்கள் அதனை விட்டு வெளியே வருவதற்கும் அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.